இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது. என்னென்னா மசாலா ஜாமான் டப்பா ஃபுல்லாமே முக்கால்வாசி நான் காலி பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறதுமே சில்வர் டப்பா, கண்ணாடி டப்பா இதாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து கழுவிட்டேன். பாதி எண்ணத்தில் வந்து நிறைய ஃபுல்லாகவே இருந்துச்சு. பருப்பு, பச்சரிசி அதெல்லாம் நிறையவே இருந்துச்சா, அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு மீதி டப்பா ஃபுல்லாமே கழுவி வச்சு அதுக்கப்புறம் கழுவுன டப்பாவில் இருக்கிறத மாற்றிட்டு அந்த டப்பாவையும் ஃபுல்லாமே கழுவிடுவேன். எதுக்குன்னா ஊருக்கு போகிறோமா, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி நீட்டாக வச்சுட்டு போயிட்டோம்னா வர சொல்ல நீ வீடு நீட்டாக இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து தான் வருவேன். அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஊருக்கு போகிறப்போ முறுக்கு சுட்டு கொண்டு போகணுன்னு எனக்கு ஆசை. அதனால் பச்சரிசி இருந்துச்சா அதை கழுவி காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுவிட்டுருக்கேன். இங்கே வந்து எப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கி சாயங்காலம் ஃபுல்லாமே நைட்டெல்லாம் மழை பெய்யுது. அதனால் வெயில் அடிக்க சொல்லியே பச்சரிசியை அலசி காய போட்டுருன்னு சொல்லிட்டு காய போட்டு 10 நிமிஷத்துக்குள்ளேயே காஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மாதிரி துணியும் ஒரு 2 வாட்டா இருக்குது. ஃபுல்லாக முக்கி வச்சுருக்கேன். என்னென்னா என் பையன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் துணி போட முடியும். அதேமாதிரி அவன் மதியம் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் துணியை சோப்பு போட்டு ஃபுல்லாமே காய போட்டேன். 4 கொடி நிறைய எங்கள் துணி தான். அவ்வளோக்கான துணியை சேர்த்து வச்சிட்டேன். இருந்தாலும் எல்லாத்தையுமே சோப்பு போட்டு காய வச்சாச்சு. என்ன மழை பெய்யுமேனு ஒரே கவலை தான். இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. என்னென்னா மசாலா ஜாமான் டப்பா ஃபுல்லாமே முக்கால்வாசி நான் காலி பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறதுமே சில்வர் டப்பா, கண்ணாடி டப்பா இதாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து கழுவிட்டேன். பாதி எண்ணத்தில் வந்து நிறைய ஃபுல்லாகவே இருந்துச்சு. பருப்பு, பச்சரிசி அதெல்லாம் நிறையவே இருந்துச்சா, அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு மீதி டப்பா ஃபுல்லாமே கழுவி வச்சு அதுக்கப்புறம் கழுவுன டப்பாவில் இருக்கிறத மாற்றிட்டு அந்த டப்பாவையும் ஃபுல்லாமே கழுவிடுவேன். எதுக்குன்னா ஊருக்கு போகிறோமா, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி நீட்டாக வச்சுட்டு போயிட்டோம்னா வர சொல்ல நீ வீடு நீட்டாக இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து தான் வருவேன். அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஊருக்கு போகிறப்போ முறுக்கு சுட்டு கொண்டு போகணுன்னு எனக்கு ஆசை. அதனால் பச்சரிசி இருந்துச்சா அதை கழுவி காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுவிட்டுருக்கேன். இங்கே வந்து எப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கி சாயங்காலம் ஃபுல்லாமே நைட்டெல்லாம் மழை பெய்யுது. அதனால் வெயில் அடிக்க சொல்லியே பச்சரிசியை அலசி காய போட்டுருன்னு சொல்லிட்டு காய போட்டு 10 நிமிஷத்துக்குள்ளேயே காஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மாதிரி துணியும் ஒரு 2 வாட்டா இருக்குது. ஃபுல்லாக முக்கி வச்சுருக்கேன். என்னென்னா என் பையன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் துணி போட முடியும். அதேமாதிரி அவன் மதியம் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் துணியை சோப்பு போட்டு ஃபுல்லாமே காய போட்டேன். 4 கொடி நிறைய எங்கள் துணி தான். அவ்வளோக்கான துணியை சேர்த்து வச்சிட்டேன். இருந்தாலும் எல்லாத்தையுமே சோப்பு போட்டு காய வச்சாச்சு. என்ன மழை பெய்யுமேனு ஒரே கவலை தான்.